அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முருங்கைக்கீரை சூப். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காய்ஸ், நம்ம கீரை சூப்புக்கு தேவையான பொருட்கள் கீரை. இது நான் 2 கைப்பிடி எடுத்துருக்கிறேன், பார்த்துக்கோங்க. நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன். இது வெறும் இலை மட்டும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், நல்லா கொஞ்சம் இதுவாகவே எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 எடுத்துக்கோங்க. அடுத்து பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரா ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா 2, உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்கணும்னா 3 கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பூண்டோட ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதுனா கேஸ்டபிள் ப்ராப்ளம் இருந்தால் கூட 2 கூட சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அது கேஸ்டபிள் ப்ராப்ளத்தை நீக்கும். கைஸ், இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குண்டான் எடுத்துக்கோங்க. குண்டானில் 2 செம்பு தண்ணி, நான் ஏற்கனவே ஒரு செம்பு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இன்னொரு செம்பு தண்ணி, உங்களுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ அடுப்பில் வச்சிடலாம். கைஸ், இப்போ இந்த பொருட்கள்லாம் நான் சொன்னேன்ல, இதெல்லாம் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, உடனே ஆட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்படியே இந்த ஜீராவும் பெப்பரும் சேர்த்துக்கோங்க. கூட 2 பச்சை மிளகாவோட அந்த மல்லியும் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. அப்படியே வெள்ளைப்பூடு மொத்தமாக கவுத்தி விட்டுருங்க. சேர்த்தாச்சு. அப்படியே நம்ம கீரையும் போட்டுடலாங்க. கீரையும் அப்படியே போட்டுருங்க. கீரை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. கைஸ், நல்லா பார்த்துட்டீங்களா? ஓகேவா, புரிஞ்சதா? எதனா டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எந்த கீரை செய்தாலும் நம்ம அதை மூடி வைக்காம செய்யணும். ஏன்னா அதில் அந்த கிரீன் கலர்ல இருக்கிற லீவ்ஸ்ல அதில் தான் சத்து இருக்கு. இப்போ நம்ம அதை மூடி வச்சோம்னா அது அவிஞ்சு போயிடும். அப்போ அதோட சத்துலாம் செத்து போயிடும்னு சொல்றாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, எப்போ எந்த கீரை நம்ம சமைச்சாலும், சூப்பாக இருந்தாலும் சரி, இல்லை எதுனா பொரியல் அவியல் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம மூடி வைக்காம செய்யணும். கீரையை மட்டும் எப்பயுமே மூடவே கூடாது. ஓகேவா கைஸ்? இப்போ வாங்க நம்ம காமிக்கிறேன். கைஸ், குபு குபுன்னு கொதிக்கும் போது அதை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு அந்த கேஸ் வேஸ்ட் ஆகக்கூடாது. எப்பயுமே கேஸ் நம்ம லாஸ் பண்ணக்கூடாது. கைஸ், அதை அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அது அப்படியே அதோட சத்துலாம் வெளியே வர வரைக்கும். கைஸ், இப்படி தான் இருக்கும், இந்த கலரில் தான் இருக்கும். இன்னும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கொதிக்க விட்டீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும், உடம்புக்கு சத்தும் கூட. இந்த முருங்கைக்கீரை சூப்பை நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சு வந்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்திலாம் நிறையா இருக்குது. கொரோனா என்ன எந்த நோயுமே நம்மக்கிட்ட வராது, எந்த நோயுமே அண்டாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணியிருக்கிறோம். இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயம், உப்பு முன்னாடியே போடக்கூடாது, லாஸ்ட்டு தான் போடணும். ஏன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட் ஆக்கிடும். அதனால தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையை போட்டுக்கோங்க. நான் இவ்வளோ போடுறேன், கொஞ்சம் தான் போடுறேன். கைஸ், நல்லெண்ணெய் சேர்க்கறது உடம்புக்கு நல்லது. நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்து கலக்க போகிறேன். கைஸ், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு கைஸ். நீங்களும் ஒரு டேஸ்ட் பண்ணுங்க. கைஸ், இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இது நம்ம டெய்லி தொடர்ந்து 20 டேஸ் ஆர் 41 டேஸ் குடித்தோம் அப்படின்னா நம்மளோட வயிற்றில் இருக்கிற அந்த வயிற்றில் இருக்கிற கெட்ட இதெல்லாம் வெளியே வரும். அந்த கேஸ்டபிள் ப்ராப்ளம் எல்லாம் ஃப்ரீ ஆகிடும். அப்புறம் நம்ம உடம்புல ஒரு டயர்ட்னஸ் இருக்காது, ஃப்ரீயாக இருப்போம் நம்ம. அப்புறம் இதில் அந்த அயன், இரும்பு சத்துன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.